உங்கள் வீட்டில் யாராவது தாவேக்காரங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எந்த எல்லைக்கும் இந்த கும்பல் போகும். இதை உண்மையிலே மனதினுடைய அடி ஆழத்திலிருந்து நான் பேசுகிறேன். தமிழ்நாட்டிற்கே ஒரு பேராபத்தான ஒரு கட்சி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. தாவேக்காரங்க உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி தாவேக்கால இருந்தால் புருஷன்மார்கள் எச்சரிக்கையாக இருங்க. எந்த எல்லைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. மிரட்டுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுவாங்க. ஒருவேளை மிரட்டினா ஆமாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லிருங்க. ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னால் அரளி விதையை அரைச்சி வச்சு உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்கு. விஷத்தை கூட்டு கொள்ளுவாங்க. நீங்கள் விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து நாம் தமிழுக்கு போடுவேன், நான் திமுகவுக்கு போடுவேன், நான் அதிமுகவுக்கு போடுவேன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கோ போட்டு போங்க. போடுவேன்னு சொன்னால் விஜய்க்கு போட மாட்டேன்னு சொன்னால் உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால் நான் ஆமாம் இல்லைம்மா, ஏன்னா அது புறமே பைத்தியம். நீங்கள் பைத்தியத்துட்டு போயிட்டு நீங்கள் வந்து நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க ரூட்டு தான் போய் நான் ஆமாம்மா நான் விஜய்க்கு தம்மா போடுவேன், நான் விஜய்க்கு தம்மா போடுவேன், அந்த ரூட்டில் போயிடணும். அந்த ரூட்டில் போயிருங்க. உங்கள் பிள்ளைங்க விஜய் மேலே வெறியாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்துங்க. குறைந்தபட்சம் அவங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவன் எந்த எல்லைக்கும் போவான். நேற்று விஜயனுடைய கூட்டத்தில் ஒருத்தன் உள்ள போட விடலைங்க, தொண்டையை பிச்சு எறிகிறான். தொண்டையை புதுப்பட்ட படத்துல தனுஷ் அது மாதிரி தொண்டையை பிடிச்சி ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான். என்னை பார்க்க விடலைன்னா நான் குரவலையை பிடிச்சிருவேங்கிறான். இது என்னடா இது தொண்டை பிச்சு எரிஞ்சிருவாங்கிற மாதிரி அவனே அவன் தொண்டையை பிச்சு எரிவான். எந்த மாதிரியான சைக்கோக்கள் பாருங்க. இது நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை, எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லைங்க. இப்படி வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போடுறதுக்கு பிச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்றது, கூட்டத்துக்குள்ள வந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறது, பைக்கில் போய் பொத்து பொத்துன்னு விழுறது, இதெல்லாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. ஜன்னல் மூடி இருக்கு, விஜய் கார்ல போயிட்டு இருக்கான், இவன் பைக்கில் போய் ஜன்னலுக்கு முத்தம் கொடுக்குறான். ஜன்னல் மட்டும் திறந்துருக்கணும், பாஞ்சிருப்பான் உள்ள பாஞ்சிருப்பானுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க